So class 9 number system exercise 1.1 la second sum. Find 6 rational numbers between 3 and 4. So இங்கே 6 கேட்டதுனால denominator வந்து 6 plus 1 7 இருக்கணும். அப்போ denominator 7 போட்டால் numerator 7 ஆல் multiply பண்ணணும். 3 into 7 by 7 இங்கே என்ன இன்னொரு நம்பர் என்ன 4 into 7 by 7. ஸோ இது வந்து 21 by 7 ஆகும். இதை மல்டிப்ளை பண்ணால் 28 by 7 ஆகும். நடுவில் இருக்கிறது எல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் தான். 21க்கு அப்புறம் என்ன வரும் 22 23 24 25 26 27. ஸோ 22 by 7 23 by 7 24 by 7 25 by 7 26 by 7 27 by 7. இதுதான் இந்த 6 ரேஷனல் நம்பர்ஸ். அப்புறம் இன்னொரு மாதிரியும் எழுதலாம் நீங்கள். இது வந்து 3 and 4 இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் டெசிமலும் எழுதலாம். அந்த மாதிரி 3.1 3.2 3.3 3.4 3.5 3.6. ஆனால் அது டெசிமல் ஃபார்மில் இருக்குது. P/Q ஃபார்மில் மாற்றணுன்னா என்ன, டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் கீழே 10 போடணும். ஸோ 31 by 10 32 by 10 33 by 10 34 by 10 35 by 10 36 by 10. இதுவும் 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4. நிறைய இருக்குது ரேஷனல் நம்பர்ஸ். ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கும் நடுவில் இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. இங்கே என்ன கேட்குறாங்கிறத பார்த்து நம்ம அந்த மாதிரி எழுதணும். சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸ் யூ வாண்ட் 3 ரேஷனல் நம்பர்ஸ், 6க்கு பதிலாக உங்களுக்கு 3 தான் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ the denominator should be 3 plus 1 4. ஸோ multiply 3 into 4 by 4. அதே மாதிரி 4 into 4 by 4. சரியா, 3 into 4 by 4 4 into 4 by 4. ஏன்னா நமக்கு 3 ரேஷனல் நம்பர்ஸ் வேணும். அப்போ இது என்ன ஆகும் 12 by 4, இது 16 by 4 ஆகிடும். நடுவில் 13 by 4 14 by 4 15 by 4 3 ரேஷனல் நம்பர் நமக்கு கிடச்சிடுது. இங்கே பாருங்கள், இந்த 3 and 4க்கு நடுவில் இங்கே 22லேருந்து 22 by 7லேருந்து 27 by 7 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 31 by 10லேருந்து 36 by 10 வரைக்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 13 by 4லேருந்து 15 by 4 வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி பிட்வீன் ரெண்டு நம்பருக்கு நடுவில் இன்யூமரபிள் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ, பாய்.